ஹே ஆல், ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. ரொம்ப நாள் முன்னாடி அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன், பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. இதில் கண்டினியூஸாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேப்பர் தான். ஒரு பேப்பர் எப்படி சூஸ் பண்ணணும், அதை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும், ஒரு பேப்பரை சூஸ் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேப்பரை எதை வச்சு சூஸ் பண்ணணும், ஒரு பேப்பரை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 4 விஷயம் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா GSM அப்படின்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த பேப்பரோட திக்னஸை பேஸ் பண்ணது, ஓகேவா. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் இல்லை டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. டூத் அப்படின்றது ஆர்ட் லாங்குவேஜில் டூத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம சர்ஃபேஸ்னு சொல்லலாம், ஓகேவா. இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா அப்படின்றத வச்சு இது சூஸ் பண்ணுறது. தேர்டு ஒன் என்ன அப்படின்னா கலர் இல்லை டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேப்பரோட கலர் எப்படி இருக்குன்றதை வச்சு சூஸ் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சைஸ், என்ன சைஸில் இருக்குது, A4 A3 அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது, ஓகேவா. இந்த 4 கான்செப்ட் தான் ஒரு பேப்பரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, GSM. இந்த GSM என்ன அப்படின்னா ஒரு பேப்பரோட திக்னஸை டிஃபைன் பண்ணுறது GSM தான். GSMை பொறுத்து தான் அந்த பேப்பரோட திக்னஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேப்பர், இப்போ A4 ஷீட்டுக்கும் நார்மல் பேப்பருக்கும் ட்ராயிங் பேப்பருக்கும் நியூஸ் பேப்பருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே GSMை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு எல்லா பேப்பரையும் சாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் கிழிக்க முடியும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதோட GSMலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்க தியரத்துலேயே காட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேப்பருக்கு 50 to 60 GSM தான் இருக்கும். இதே ஒரு A4 ஷீட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 70 to 75 GSM திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கே நார்மல் பேப்பருக்கும் நம்ம நோட்டில் இருக்க பேப்பருக்கும் A4 ஷீட்டுக்கும் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் தெரியும். இதே மாதிரி டிராயிங் பேப்பருக்கும் GSM இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது டிராயிங் நோட்டோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் அதுவும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த GSM எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 170 to 250 வரையும் GSM இருக்கிறது பெஸ்ட்டு, சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பென்சிலோ இல்லை கலர் பென்சிலோ ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 250 above GSM நீங்கள் பெயிண்டிங்கே அந்த பேப்பரில் பண்ணலாம், உங்களுக்கு ஊறாது. நார்மல் பேப்பரில் நீங்கள் வாட்டர் கலர்ஸ் இல்லை பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக பேப்பர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஊறிடும். ரீசன் இந்த GSM தான். ஆனால் இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேப்பரோட GSM கூட அதோட ப்ரைஸும் வேரி ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 150 GSMல இருக்க பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது, சீக்கிரம் ஊறாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நோட்டில் GSM எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நான் காட்டுறது A5 சைஸ் நோட் புக் தான், டாம்ஸோடது. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா GSM, அதாவது பேப்பர் வெயிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எத்தனை GSMனு. இப்போ இந்த நோட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 150 GSM அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இதுதான் இந்த பேப்பரோட திக்னஸ் அப்படின்றது. இப்போது இதே மாதிரி 170, 200, 250 நிறைய GSMலையும் நோட் அவைலபிளாக இருக்கும். அந்த GSMை பொறுத்து உங்களுக்கு பேப்பரோட காஸ்ட்டு, அதாவது அந்த நோட் புக்கோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது இதே டாம்ஸ் பிராண்டில் A3 சைஸ் நோட் புக் காட்டுறேன். இதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 280, அதாவது 280 300க்குள்ளே வந்துச்சு எனக்கு இதோட காஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி கிளாஸ்மேட்டோடது காட்டுறேன். இதே சைஸ் தான், ரெண்டுமே A3 சைஸ் நோட்டு தான். ஆனால் இது எனக்கு 80 to 100 rupeesக்குள்ளே தான் வந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டோட பேப்பரோட திக்னஸ்மே வேறு. அது 150 GSM, இதில் GSM மென்ஷன் பண்ணலை. ஐ திங்க் ஒரு 100 GSM, 80 to 100 GSM இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த GSM டிஃப்ரென்ஸ்னால தான் ரெண்டோட ப்ரைஸுமே வேரி ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா GSM கம்மியாக இருக்க பேப்பர் வாங்கலாம். பட் உங்களுக்கு ட்ராயிங்கில் அவ்வளோ நல்ல அவுட்புட் கிடைக்காது. அதுக்காண்டி ரொம்ப ஹை காஸ்ட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் நீங்கள் 150 GSM இருக்க மாதிரி பேப்பரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா வரும். கீழே கொடுத்துருக்க ஃபோட்டோ இமேஜும் அதுதான், அதாவது பேப்பரோட திக்னஸ் மாற பேப்பரோட சைஸ் எப்படி மாறுது அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த இமேஜஸ் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ். ஒரு பேப்பரோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், அதாவது நம்ம பார்க்குறத வச்சும் டச் பண்ணுறத வச்சும் அது ஸ்மூத்தாக இருக்கா, மீடியமாக இருக்கா, இல்லை ஹார்டாக இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு நோட் வந்து வாங்கணும். ஜென்ரலாக வந்து எந்த சர்ஃபேஸ் வந்து குட் அப்படின்னா மீடியம் சர்ஃபேஸ் வந்து ஒரு பிகினருக்கும் சரி, நார்மலாக நீங்கள் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி குட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு A4 சைஸ் பேப்பர் காட்டுறேன். இதோட சர்ஃபேஸ் வந்து மீடியமாக இருக்காது, அதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேடிங்க்கும் செகண்ட் ஷேடிங்க்கும் டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் கொஞ்சமாவது மீடியமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் லேயரிங் நிறையா கொடுக்கலாம். அதாவது பேக்ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட், அதுக்கு மேலே ஒரு இப்போ ட்ரீயோ ஏதாவது வரைகிறீங்க, அதுக்கு மேலே வந்து ஹியூமன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அந்த ஹைலைட், அந்த ஷேட் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஹார்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து காட்டலாம். ஆனால் ஸ்மூத் பேப்பரில் உங்களால் அதை காட்ட முடியாது. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மீடியம் பேப்பர் வந்து சூஸ் பண்ணலாம். மீடியம் பேப்பர் தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஹார்ட் பேப்பரும் சரி, ஸ்மூத்தும் சரி ரேர் தான், நம்ம தேடி வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் எது அப்படின்னா மீடியம் சர்ஃபேஸில் இருக்கிறத நீங்கள் பை பண்ணலாம். தேர்ட் என்ன அப்படின்னா கலர் இல்லை டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது பேப்பரோட கலர் எப்படி இருக்குது, நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கா, இல்லை ஹாஃப் ஒயிட்டாக இருக்கா, இல்லை க்ரே கலரில் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பேப்பரை வந்து சூஸ் பண்ணுறது. இதில் பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா ஒயிட் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. க்ரேவும் சரி, லைட் ஒயிட்டும் சரி, நம்ம ஒவ்வொரு ட்ராயிங்க்கும் ஒவ்வொரு மாதிரியான பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து ஹைலைட்டாக வந்து தெரியும். அதுக்காண்டி தான் வந்து இந்த இவ்வளோ ஷேட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒயிட் அப்படின்றது நார்மலாக நம்ம வாங்குகிற A4 ஷீட்டும் சரி, ட்ராயிங் நோட்ஸுமே சரி ஒயிட்டில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஹாஃப் ஒயிட்டில் வந்து இருக்கும், எதுவுமே க்ரே இருக்காது. க்ரேன்றது நம்ம தேடி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பேன். ஒயிட் கலர் பேப்பர், க்ரே கலர் பேப்பர், என்னென்ன கலர் ஷேட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக கீழே நான் உங்களுக்கு இமேஜஸும் வந்து காட்டியிருக்கேன். இதோட ஃபைனல் டிசிஷன் என்ன அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபைனல் கான்செப்ட் என்ன அப்படின்னா சைஸ். ஒரு பேப்பரோட சைஸும் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண போகிற ட்ராயிங்க்கு சைஸை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் காஸ்ட்டே வந்து சொல்ல முடியும். அண்டு இந்த பெயிண்டிங்கை இல்லை இந்த ட்ராயிங்கை இந்த சைஸ்க்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜென்ரலாக என்னென்ன சைஸில் பேப்பர் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சைஸ் வந்து A7 வந்து ஸ்டார்ட் ஆகும். A7 தான் இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸ், அதாவது 2x4 இன்ச்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து A6, அப்புறம் A5, A4, A3, A2, A1 அண்டு A0. A6 அப்படின்றது 4x5 இருக்கும். A5 அப்படின்றது 5x8 இருக்கும். A4ன்றது 8x12 இருக்கும். அதாவது ஒரு சைஸ் முடிகிற இடத்துல தான் இன்னொரு சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைஸோட டபுளாக தான் இன்னொரு சைஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு A7 பேப்பரை எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 A7 பேப்பரை பக்கத்தில் வச்சா ஒரு A6 பேப்பர் கிடச்சிரும். 2 A6 பேப்பரை பக்கத்தில் வச்சா உங்களுக்கு ஒரு A5 பேப்பர் கிடச்சிரும். 2 A5 பேப்பரை பக்கத்தில் வச்சா A4 பேப்பர் கிடச்சிரும். இதே மாதிரி அதாவது அந்த பேப்பரோட டபுள் மடங்கு தான் வந்து அடுத்த சைஸாக வந்து இருக்கும். இப்போ இதில் எந்த சைஸ் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் A3 சைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா A3 சைஸ் வந்து பெருசாகவும் இருக்கும், அதை விட பெரிய சைஸ் வந்து ஒரு பிகினராக இருக்கவங்க வந்து நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ரா பண்ண மாட்டோம். ஸோ A3 சைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் A4 சைஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 2 A3 கட் பண்ணால் A4ம் கிடச்சிரும். A4லேருந்து நீங்கள் A5 வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பெரிய சைஸ் பேப்பர் வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சைஸ் தேவைப்படும் போது இன்னொரு நோட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ A3 சைஸ் வந்து இதில் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போது வந்து நம்ம இந்த கான்செப்டில் இந்த டாப்பிக்கில் இருக்க 4 கான்செப்ட்டுமே வந்து பார்த்துட்டோம். அதாவது ஒரு பேப்பர் எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு பேப்பரில் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், GSM, கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு பேப்பரோட GSM பார்க்கணும், தென் சர்ஃபேஸ் பார்க்கணும், தென் கலர் பார்க்கணும், தென் சைஸ் பார்க்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பேப்பரை வந்து சூஸ் பண்ணணும். அஸ் அ ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆர்ட் வந்து அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா
பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லலாம் ஒரு பென்சில் எப்படி சூஸ் பண்ணணும், பெயிண்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ரஷஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்ட் இதுலேயுமே வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்க்கு, ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு எந்த பேப்பர் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி வரைய போகிறேன்னா எது நல்லாயிருக்கும், கலர் பென்சிலுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.